காலங்கள் எல்லாம் என் நெஞ்சின் இருளில் தீபங்கள் நீயாக வேண்டும். அணையா ஒளியாக நான் மாற வேண்டும். உப்பில்லா உணவோடு பிறர் நாடும் போது உப்பாக நான் மாற வேண்டும். உப்பின் அருளோடு அரவணைக்க வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள், ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள் என்ற தெய்வமே, விண்ணுலக தந்தையே, எங்களை உலகின் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க நீர் அழைத்திருக்கிறீர். இதற்காக துரிதமாக செயல்படும் தூய ஆவியானவரை எமக்கு அருங்கொடையாக அளித்திருக்கிறீரே, நன்றி கூறுகிறோம். உம்முடைய தூய பெயரின் மாட்சிக்காக உம்முடைய அன்பின் அரசை எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நாங்கள் அறிவிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் உள்ள மேலோட்டமான உறவுகள், அரை உண்மைகளை பேசும் அன்புக்குரியவர்கள், போலியான அன்பு, கோபம், அநீதி, ஒடுக்குமுறை, போதைப்பொருள் மற்றும் மதுவின் அதிகப்படியான பயன்பாடு, ஜெபங்களிலும் தேவாலயங்களுக்கு செல்வதிலும் உள்ள ஆர்வமின்மை, உலக பற்றுடன் இருப்பது போன்ற எங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு குறைபாட்டிற்கும் பாவத்திற்கும் எதிராக நாங்கள் இன்று கோபம் கொள்ளும் உணர்வால் எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீரே, நன்றி. எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் அயலாரின் வாழ்க்கையிலும் உள்ள எதிர்மறை எண்ணங்களின் தீயோனின் வட்டத்தில் இருந்து வெளியே வர உதவுவதற்கு நாங்கள் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. மேலும் நீதியையும் சுதந்திரத்தையும் அமைதியையும் கொண்டு வர உம்முடைய கருவிகளாக எங்களை பயன்படுத்தும் சுவாமி. நம்பிக்கைக்காக எங்கும் இந்த உலகில் உண்மையை நிலைநிறுத்தி அருளை சேர்த்து உம்முடைய நன்மையின் அழகை வெளிப்படுத்தும் விதத்தில் வாழ எங்களுக்கு உதவி அருளும். எங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவின் ஒளியால் பிரகாசிக்கட்டும். அது எங்கள் சொந்த ஆட்சிக்காக அல்ல, மாறாக மற்றவர்கள் எங்களிடம் உம்முடைய அன்பை கண்டு விண்ணுலகத்தில் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே எங்கள் விசுவாசத்தை மறைக்காமலும் எங்கள் ஒளியை மங்கச் செய்யாமலும் எங்களை பாதுகாத்தருளும் சுவாமி. இரக்கத்துடன் வெளிப்படையாக இருக்கவும், நீதியில் துணிச்சலாக இருக்கவும், சேவையில் தாழ்மையுடன் இருக்கவும் எங்களுக்கு தைரியம் தாரும். எங்கள் வார்த்தைகள் உம்முடைய உயிருள்ள வார்த்தையை பிரதிபலித்து குணப்படுத்துதலை கொண்டு வரட்டும். கிறிஸ்துவில் எங்களுடைய செயல்கள் அமைதியையும் கொண்டு வருவதாக உம்முடைய தூய பெயருக்கு மட்டுமே மாட்சியும் துதியும். இயேசுவின் பெயரில் எங்கள் ஜெபங்களை உடைய பாத காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். ஆமேன்.